எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, துலா ராசி துலா லக்னத்துக்குரிய ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ். இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் அந்த ரீடிங். ஸோ இவ்வளோ தான் வந்து கார்ட்ஸில் வந்து ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால். ஸோ இந்த மாதத்துக்குரிய பிளெஸிங்ஸ் ஒரு அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் சைட் துலா ராசி துலா லக்னம், 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து டெம்பரன்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த கார்டு வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்டு எனக்கு வந்து தெரியுது. பட் சம் இம்பேலன்ஸ் இருக்குங்க. அது வந்து சில பேருடைய ஒரு உங்களுடைய சரௌண்ட்ஸாக கூட இருக்கலாங்க. நீங்கள் எந்த ஒர்க் ஃபீல்டாக இருக்கட்டும், நீங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஓகே, அந்த மாதிரி தெரியுதுங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு 100% கொடுத்தாலும் அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைக்காமல் இருக்கலாம். அது சேலரி வைஸில் இருக்கலாம். ஓகே, நீங்கள் நினைக்கிற ஒரு லெவல் போக முடியாமல் அவங்க தடுத்துட்டு இருக்கலாம். இல்லை சில பேருடைய ஜெலஸ் இருக்கலாம். சில பேர் தெரிஞ்சு கூட அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் தெரியுதுங்க. ஓகே, சில ஆசைகள் இன்னும் வந்து ஒரு வெளியே உங்களால் வந்து இது பண்ணவே முடியலை. உங்களுக்கு ஒர்க்கில் வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு அச்சீவ் ஆகலை அப்படின்ற மாதிரி இந்த கார்டு எனக்கு தெரியுது. ஸோ சில பேருடைய போட்டி அப்படின்ற கூட இருக்கலாம். இது உங்களுக்கு நீங்கள் பண்ணலை, பட் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஒர்க்கில் இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய படிப்பாக கூட இருக்கலாம். அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க தெரிஞ்சு கூட பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரி வைப் தான் எனக்கு வருது. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நைட் ஆஃப் வான்ஸ், லவர்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எங்கே வந்து உங்களுடைய சூட்டபிள் ஜாப், சூட்டபிள் சரவுண்ட் அப்படின்றது எங்கே கிடைக்குமோ நீங்கள் அங்கே வந்து உங்கள் இன்வால்மெண்ட், உங்களுடைய 100% டெடிக்கேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை வந்து நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து நம்புறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஏமாறுறவங்க இருந்தாங்கன்னா ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து சிலருடைய ஒரு இது கூட இருக்கலாம். உங்களால் வந்து அந்த சில சிச்சுவேஷன் வந்து தாண்ட விடாமல் தடுக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற பென்டக்கிள்ஸாக இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற ஒரு ஹேர் ஸ்கேலாக இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு வந்து சொல்கிற அட்வைஸ், யூனிவர்ஸ் சொல்கிற அட்வைஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ளோவில் நீங்கள் போயிட்டுருங்க. நீங்கள் வந்து யாரையும் சார்ந்து கிடையாது, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது, கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அதை மட்டும் நம்புங்க போதும். ஸோ அதே மாதிரி யூனிவர்ஸை நம்புங்க போதும். ஸோ யாரையும் சார்ந்து ஸோ இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. அதே மாதிரி யாருடைய ஒப்பீனியனுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து 100% உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யாரோட இதுவும் இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி உங்களுடைய சூட்டபிள் ஜாப் எங்கே இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம், இல்லை தேடி போகலாம் அப்படின்ற ஏன்னா அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வாங்க. ஏன்னா இங்கே அப்படி தான் எனக்கு காமிக்குது. சில வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து தாண்டி வராமல் நீங்கள் அதுலேயே அந்த சர்க்கிள்லேயே இருக்கலாம். அது வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான் உங்களுக்கு எது. ஏன்னா இது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாதது தான் இங்கே காமிக்குது. உங்களுக்கு எங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எங்கே வந்து பேலன்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்குதோ நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் நல்லா தான் பண்ணாலும் உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் நல்லா இருந்தாலும் குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க, வேணும்னே பண்ணுவாங்க, உங்கள் ஹார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வைப் வருது. ஸோ பென்டக்கிள்ஸ்லேயும் எனக்கு வந்து பெருசாக தெரியல, பட் இருந்தாலும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான், பேலன்ஸில் இருக்கீங்க, ஏதோ வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஆனால் வந்து உங்களுக்கு அட்வைஸ் தான் வந்திருக்கு. இங்கே வந்து எனர்ஜி, ஃபஸ்ட்டு எனர்ஜியே இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உங்களை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றதான் இங்கே மெயினாக காமிக்குது. ஸோ ஓகே, வேறு என்ன இருக்குது உங்களுக்கு வந்து, வேறு என்ன கைடன்ஸ் வந்து உங்களோட ஒர்க் சைடில் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ சாய்ஸஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து மல்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பிளான் பண்ணுங்கள், ஃபர்தராக யோசிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு திறமைகள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு மல்டி டேலண்ட் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் யோசிக்கலாம் உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கலாம், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஜாப் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கூட இருக்கலாம். அது வந்து குக்கிங்கில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வந்து ஒரு யூடியூப் அந்த மாதிரி கூட சான்சஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து எபிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்வேன். அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் அதை கேர் பண்ணாதீங்க. தான் யூனிவர்ஸை மட்டும் நம்பிங்க, உங்களை நம்புங்க. அது வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைமுக்கு வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ ஓகே, உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹை ப்ரீஸ்டஸ் வந்திருக்கு, அதே மாதிரி வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபேமிலி சைட் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஃபஸ்ட்டு மியூச்சுவல் தெரியுது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஸோ கப்ஸ் லெவலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட் தான் தெரியுது. அதே மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் க்ரோத்தும் இங்கே இருக்குங்க. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இருக்கனால இங்கே கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்றது எனக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து ஃபர்தராக அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு டெவலப்மெண்ட் தான் தெரியுது. உங்களுடைய மெட்டீரியல் க்ரோத்தாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், நல்லா தான் இருக்குங்க. ஸோ இதே லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து ஸோ அட் ப்ரெசென்ட் எனக்கு உங்களுடைய சிச்சுவேஷன் பார்க்கும்போது லோன்லியாக இருக்கலாம். இது வந்து லவ் சிச்சுவேஷனுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ லோன்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸோ அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, சிலருக்கு வந்து எண்டாக இருக்கும், அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. எஸ் ஆஃப் வான்ஸ் வந்தனாலே உங்களுடைய ஃபேவர், உங்களுடைய லைஃப் எப்படி போகணும்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணியிருப்பீங்க, இல்லை டிசைன் எடுத்திருப்பீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த பர்சன்ட்டு உங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படின்ற மாதிரி. இது வந்து லவ் சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகும், கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அதனால் நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, எஸ், நீங்கள் உங்களுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட் தான் தெரியுது. உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் இப்போ யாரை கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸாக நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறது ஒரு நியூ லைஃப் கூட இருக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மனமாற்றம் அப்படின்றது கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஆர் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த ஒரு லைஃப்பை நீங்கள் வந்து அமைச்சிக்கணும்னு தான் நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த மாதிரியே தெரியுது. ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்துருக்குங்க. ஸோ சில எண்டிங் அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுடைய ஓவரால் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் த வீல். ஓகே, இன்னும் ஒரு கார்டு. ஓகே, இது வந்து மெயினாக இங்கே ஒர்க்கில் காமிக்குதுங்க. இது வந்து ஓகே, ஃபஸ்ட் நான் ஒர்க் சைடில் சொல்லிடுறேன். ஒர்க்கில் அப்படின்னா ஒரு டீம், ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் இருந்தீங்க அப்படின்னா. இல்லை ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு தனியாக நீங்கள் வந்து ஒரு செயல்படுத்துகிற டைம் பிளானிங் நீங்கள் தனியாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஈவன் அது வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன் நீங்கள் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கோச்சிங் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தனியாக பண்ணுங்கள். யாருடைய ஒரு டீம் ஒர்க் அந்த மாதிரி வேணாம். நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ எது வேணாலும் இருக்கட்டும். ஓகே, அது வேணாம். இருந்தீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மணி விஷயத்தில். அதே மாதிரி வந்து ஏன் சொல்கிறேன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைனா வந்து அது பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்காது. இல்லைனா வந்து ஒரு சீட்டிங் அப்படின்றது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ அதுக்கு பெட்டர் வந்து நீங்கள் தனியாக பண்ணுறது, யோசிக்கிறது அப்படின்ற ஒரு இது வருது. அதே மாதிரி வந்து ஒரு உங்களுக்குரிய ஒரு லைஃப் அப்படின்றது இனிமேல் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு படிப்பாக இருக்கலாம், ஒர்க்கில் இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுதுங்க. இதே வந்து லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா அதை நான் சொன்ன பாயிண்ட்டு தான் இங்கே வந்திருக்கு. சில டவர் சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்குங்க, சிலருக்கு ட்ரையாங்கிள், தேர்ட் பர்சன் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஹோப் வச்சுருந்துருப்பீங்க. பட் அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இனிமேல் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோப்ஃபுல்லாக தெரியலை அப்படின்றது விலகி வந்திருக்கலாம், அந்த மாதிரியும் எனக்கு தெரியுதுங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு கார்டு. எஸ், இது வந்து 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஒர்க், உங்களுடைய சார்ந்து இருக்கிறவங்கள தான் நீங்கள் வந்து இப்போ கேர் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்குரிய ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஒரு அட்வைஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ட்ரூ லவ்.
The romantic strings in your heart have propelled the universe to deliver great love to you. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அந்த ட்ரூ லவ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த கார்ட் பார்த்துடலாம். ட்ரை லீஃப் ஃபாலிங். ஸோ ஓல்டு பேகேஜ் வில் பி ரீப்ளேஸ்ட், பிளாக்கேஜ் வில் பி ரிமூவ்ட், எண்ட் ஆஃப் அன் அன்ஃப்ரூட்ஃபுல் சுச்சுவேஷன். வாவ். ஸோ எல்லாமே ஒரு கனெக்டடாக உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் வந்திருக்குங்க. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.